நண்பர்களே, பெயிண்டிங் ஒர்க்கில் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. அது என்னன்னு தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, பட்டி பார்த்துட்டு நம்ம தேய்க்கும் போதுல சில நேரங்களில் நம்ம உடனே தேய்க்கும் போதுல நல்லாவே கொட்டுது, ஃபினிஷிங் நல்லா வருது. அதுவே சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டி பார்த்துட்டு உடனே தேய்க்கும் போதுல சுத்தமாக பவுடர் கொட்டவே கொட்டாது, தேய்க்கிறது ரொம்ப சிரமமாக தெரியும். அதுவே சில நாட்களுக்கு விட்டு தேய்க்கும் போதுல பவுடர் நல்லா கொட்டும். ஆனால் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, சில நாட்கள் விட்டு தேய்க்கும் போது சுத்தமாக கொட்டவே கொட்டாது. இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தொடர்ந்து பெயிண்டிங் ஒர்க்கில் சந்திக்கிறோம், பார்க்குறோம். ஆனால் நான் சொல்ல போகிற ஐடியாவை நீங்கள் பயன்படுத்தினா, நீங்கள் பட்டி பார்த்துட்டு உடனே தேய்ச்சாலும் நல்லா ஃபினிஷிங் வரும், பவுட்ரு கொட்டும். அதுவே நீங்கள் பட்டி பார்த்து 6 மாதம் கழித்து தேய்ச்சாலும் பவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அழகாக கொட்டும். பட்டி தேய்க்கிறதுக்கான மிஷினும் எதுவும் தேவையே இல்லை. நீங்கள் எப்போ தேய்ச்சாலும் கையால் தேய்க்கும் போது நல்லா பவுட்ரு ஈஸியாக கொட்டும், பக்காவான ஃபினிஷிங் வரும். அது எப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் சொல்லலான்னுக்கிறேன், காட்டலான்னுக்கிறேன். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நண்பர்களே, பெயிண்டிங் ஒர்க்கில் பட்டி பார்க்குறது குறைந்தபட்சம் 2 கோட்டிங் வந்து பார்த்தோன்னா பட்டி பார்ப்போம். அந்த மாதிரி பட்டி பார்த்துட்டு நம்ம தேய்க்கும் போதுல சில நேரங்கள் வந்து பார்த்தோன்னா பட்டி வந்து தேய்க்கிறதுக்கு நல்லா ஃபினிஷிங் வரும், நல்லா தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில நேரங்கள் வந்து பார்த்தோன்னா தேய்ச்சா பவுட்ரு கொட்டவே கொட்டாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப இறுக்கமாக இருக்கும். ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து பார்த்தோன்னா ஃபுல் பட்டி வந்து பார்த்தோன்னா செங்குத்தாக வந்து ஃபுல் பில்டிங்கும் பார்த்துருங்க. அடுத்து செகண்ட் கோட்டிங் பட்டி பார்க்கும் போதுல கிடைமட்டமாக செகண்ட் கோட்டிங் வந்து பாருங்கள். உங்கள் கை எட்டின தூரத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 2 பேட்ச் அளவுக்கு வந்து பார்த்தோன்னா பார்த்துட்டு, அதிலே வந்து பார்த்தோன்னா 3ஆவது கோட்டிங் வந்து பார்த்தோன்னா செங்குத்தாக வந்து அப்போவே வந்து பார்க்கணும். அந்த ஈரத்துலேயே கொஞ்சமாவது நம்ம செகண்ட் கோட் பட்டி பார்த்த உடனே ட்ரை ஆகிடும். ட்ரை ஆன உடனே அதுக்கு மேலே நீங்கள் அப்போவே அந்த கொஞ்சம் ஈரப்பாசம் இருக்கும் போதுலே அந்த ஈரத்தை மேலேயே பார்க்கும் போதுல 3ஆவது கோட்டிங் ஃபினிஷ் வந்து பார்த்தோன்னா வேறு லெவலாக இருக்கும், நல்லா நைஸாக இருக்கும். அதேமாதிரி வால்ஸில் வர அந்த மேடு பள்ளம் அலையாக வரது எதுவுமே உங்களுக்கு தெரியாது, நல்ல ஒரு நைஸாக இருக்கும். எந்த ஒரு பிளேடு மார்க்கும் தெரியாது. நம்ம பட்டி பார்த்து தேய்ச்சி ப்ரைமர் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேய்க்கிற ஒர்க்கு அதிகமாக வராது. நான் சொல்கிற மாதிரி பட்டி பார்க்கும் போதுல தேய்க்கிற ஒர்க்கு அதிகமாக வராது. நீங்கள் லேசாக சீட்டு போட்டால் போதும். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி 3 முறை, அதாவது ஃபஸ்ட்டு கோடி செங்குத்தாக பார்க்குறோம், செகண்ட் கோடி கிடைமட்டமாக பார்க்குறோம், 3ஆவது கோட்டி மீண்டும் செங்குத்தாக பார்க்குறோம். இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணும் போதுல 3 கோடி பட்டி பார்க்கும் போதுல நீங்கள் வந்து பட்டி பார்த்துட்டு நீங்கள் எப்போனாலும் தேய்க்கலாம். உடனே தேய்ச்சாலும் தேய்க்கலாம், அல்லது 2 நாள் விட்டு தேய்க்கலாம், இல்லை நீங்கள் 6 மாதம் விட்டு கூட தேய்க்கலாம். நீங்கள் எப்போ தேய்ச்சாலும் ஃபினிஷிங் வந்து பார்த்தோன்னா வேறு லெவலாக இருக்கும், பவுட்ரு நல்லாவே கொட்டும். எந்த ஒரு பட்டி தேய்க்கிறதுக்கான மிஷினும் தேவையில்லை, கையாலே தேய்க்கலாம். நீங்கள் எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் 3 கோட்டிங் பட்டி பார்த்துட்டிங்கன்னா வேறு லெவலாக ஃபினிஷிங் வரும். அதேமாதிரி இந்த 3 கோட்டிங் சொல்கிறது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கோட்டு மட்டும் தான் நல்லா ட்ரை ஆகிறது விடணும். 2ஆவது கோட்டிங்கும் 3ஆவது கோட்டிங்கும் உடனே பார்க்கணும். நான் சொல்கிற மாதிரி பார்த்தா தான் நீங்கள் எப்போ பட்டி தேய்ச்சாலும் பவுட்ரு நல்லா கொட்டும். அதேமாதிரி ஃபினிஷிங் வந்து பார்த்தோன்னா வேறு லெவலாக இருக்கும். மேடு பள்ளம்லாம் அதிகமாக தெரியாது, ஒரே லெவலாக நீட்டாக அழகாக இருக்கும். அதுவே நீங்கள் அடுத்தடுத்த கோட்டிங் வந்து பார்த்தோன்னா டைம் எடுத்து நல்லா காய விட்டு பட்டி பார்க்குறது வேஸ்ட்டு. 2ஆவது கோட்டிங் பார்க்குற மாதிரி தான் அந்த 3ஆவது கோட்டிங் இருக்கும். ஓகேங்களா? அதனால் அந்த ஈரத்துலேயே பார்க்கணும். இந்த தகவலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.